நம்ம நாட்டில் இந்த போலி சாமியார்கள் கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த காசெல்லாம் இந்த போலி சாமியார்கள் கிட்ட தான் விற்கிறாங்க. போலி சாமியார்களுக்கும் இந்த அரசியலோ இல்லாட்டி இந்த அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு. இப்போ இந்த அமெரிக்காலேருந்து ஒரு குழந்தைய இவன் மானபங்கம் பண்ணல, பட் இவங்ககிட்ட வேலை செய்கிற அந்த பிடி மாஸ்டர் பண்ணியிருக்கான். அவங்களும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னுமே போலீஸ் அவங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல. அப்போ இவங்க எல்லாத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் இந்த ஜக்கி இவ்வளோ யோகிய பேசும் ஜக்கி மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய உபதேசிட்டு உட்காந்துட்டு தான் ஏதோ பெரிய சிவன் தானே சாமின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்கள மறுபடியும் நீ ஏன் அங்கே வச்சுட்டு இருந்த? இந்த ஜக்கி மேலேயும் தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் என்விரான்மெண்ட், அந்த யானை தடத்தை ஆக்கிபை பண்ணிக்காரு, கொலை கேசஸ் இருக்குது, அவங்க பொண்டாட்டியை கொண்ட கேஸே இருக்குது. எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறான். எப்படின்னா பணம் பலம். இந்த மகா சிவராத்திரிக்கு இந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா போயிருக்குது. இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஆள் மேலே இருக்குது. நிறைய பேர் நான் அந்த ருத்ராட்சை போட்டுட்டு நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போகும்போது என்னை முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஜக்கி வாசுதேவோட சிஷ்யவா சொல். அப்போ நான் முதல் வார்த்தை என்ன சொல்லுவேன், அவன் ஒரு ஃப்ராட், ஒரு பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறம் அங்கே ட்ரக் பெட்லர், தட் இஸ் கஞ்சா விற்கிறது ஆள் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன அந்த ஆள் என்ன மாமனா மச்சானா பகையாளியா இல்லை சொத்து சண்டை எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஜக்கி வாசுதேவ் ஒரு 95லேருந்தே எனக்கு அந்த ஆளை பற்றி தெரியும். ஓகே, கடவுள் இருக்கிறார். இப்போ நான் நம்புகிறேன் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தன் உன் பிள்ளைய என்கிட்ட சொல்லுன்னு நான் அதுக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். அது கடவுள் யாருமே எந்த கடவுளும் அப்படி கேட்கல. இந்த வருஷம் அந்த ஆள் பேசுகிற பேச்செல்லாம் பாரு, எல்லாம் தெனாவட்டாக இருக்குது. யாரோ கேட்டாங்களாம்மா முஸ்லீம் ஹிந்து நாங்களாம் வரக்கூடாதுன்னு இந்த ஆள் பேசுகிறோம். அப்போ என்ன இப்போ சாமி நீ கும்பிட்ற, உன் சிவன் சொல்லிச்சா? இந்த அரசியல்வாதிகளாம் எதுக்கு வரானா, அவனுங்க காசு அங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் சரியாக கடவுள் பக்தியில் இந்த பக்தியில் இந்த மேல்மரமுத்தூர் ஒரு ஃப்ராடு, அதுக்கப்புறம் அங்கே அந்த அமிர்த் மைன் ஒன்று இருக்குது, அது ஒரு ஃப்ராடு. அதுக்கப்புறம் பாபா இது இவனுங்க எல்லாம் இந்த யோகா ஒன்று வச்சுட்டு மக்களை ஏமாற்றிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ஜக்கி வாசுதேவ் மேலே கம்ப்ளைண்ட் இப்போ நிறையா புகார்கள் வந்துட்டு இருக்குங்கம்மா. ஆனால் எப்படி இந்த கவர்மெண்ட் ஏன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? இப்போ நம்ம நாட்டில் இந்த போலி சாமியார்கள் கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த காசெல்லாம் இந்த போலி சாமியார்கள்கிட்ட தான் விற்கிறாங்க. அப்போ இந்த போலி சாமியார்களுக்கும் இந்த அரசியலோ இல்லாட்டி இந்த அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு. ஆகையால் அவர் மேலே கை வைக்கும்போது இவங்க வண்டவாளமும் வெளியே வரும். ஒன்று. ரெண்டாவது அவங்ககிட்ட காசு பலம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ரவுடி அடியாட்கள் பலம்லாம் இந்த ஆள்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு அப்பா ஃபஸ்ட்டு கொடுத்தார், காம்ரான்னு சொல்கிற ஒரு பேராசிரியரோ ப்ரொஃபஸரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்தாரு. அவங்க 2 பெண்களும் உள்ளார இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அங்கே போனதுலேருந்து வரவே இல்லை. அவங்களுக்கு இந்த மனசலவு, தட் இஸ் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க உள்ளாரியே இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய புகார்கள் வந்துச்சு. இதுக்கு முன்னாலேயே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருந்தேன்னா, ஒரு போலீஸ் ஒருத்தர் அவர் பையனை அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அந்த பையனுக்கு எப்படி மானபங்கம் ஆச்சுன்னு சொல்லி அவர் போட்டார். நான் அந்த பேட்டியை கேட்டிருக்கேன். ஆனால் அது உடனே அது காணாமல் போகுது. அப்போ இவங்களோட பலத்தை, தட் இஸ் அவங்கக்கிட்ட இருக்க பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு நிறைய இந்த ஐடி விங்கில் அவங்களே வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, மக்களை மிரட்டுறது, யாரா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்களே மிரட்டுறாங்க. அப்போ இந்த 2 பெண்களை அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நாங்களாக விரும்பி தான் அங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியல. ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒன்றும் செய்ய முடியலன்னா அவங்க நாங்கள் எங்கள் சொந்த விருப்பத்தோடு தான் இருக்கேன். அதுமே ஒரு பொய்யா இருக்கும். ஏன்னா இந்த ஆள் எல்லாத்தையும் மிரட்டுறான். மிரட்டி என்ன சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், இல்லாட்டி உங்களை உங்களோட நிர்வாண படத்தை நான் போட்டு உங்களை இது செய்வேன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் இவ்வளோ மிரட்டல் இருக்கும்போது இவங்கெல்லாம் சாதாரண குடும்பத்துலேருந்து வரதால இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அப்படி நம்மளே சினிமாவில் பார்க்குறாமே, ஒரு சிலர் மிரட்டுவாங்க, உன் பிள்ளைய கொண்டுடுவேன், உன் பிள்ளைய அங்கே வச்சுருக்காங்க. அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சில நபர்களை நம்ம எதிர்கொள்கிறோன்னு. இப்போ எனக்கு என்ன அந்த ஆள் என்ன மாமனா மச்சானா பகையாளியா இல்லை சொத்து சண்டை எதுவும் கிடையாது. ஆனால்
எனக்கு தெரியும் இந்த ஜகி வாசுதேவ் வந்து ஒரு 95லேருந்தே எனக்கு அந்த ஆளை பற்றி தெரியும். ஓகே. அப்போ வந்து இந்த ஆள் வந்து அங்கேயே அயோக்கியத்தனம் பண்ணுறாருன்னு தெரியும். இதுக்கு முன்னால் நானே சொன்னேன், ஒரு தேட்டர் ஓனர் அவர் வந்து கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொன்னார், அவங்க பொண்ணு இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த தொழிலதிபரோட பொண்டாட்டி அந்த பொண்ணு வந்து இந்த ஆளோட தப்பான தொடர் வந்து என்ன உறவு வச்சுக்கிச்சு. பட் அவங்கெல்லாம் வந்து இவங்க மிரட்டி இந்த ஆள் வச்சுருக்கான்னு என்ன பண்ணியிருக்கானோ உள்ளாரன்னு தெரியாது. ஏன்னா பயமும் இருக்கும். இப்போ வந்து இந்த அமெரிக்காலேருந்து ஒரு குழந்தைய இவன் மானபங்கம் பண்ணல, பட் வந்துட்டு இவங்ககிட்ட வேலை செய்கிறது அந்த பிடி மாஸ்டர் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரிய வந்ததே ரொம்ப வருஷத்துக்கு அப்படி தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நைட்டில் வந்து கத்துது. அதுக்கப்புறம் அது அவங்க வந்து அந்த பொண்ணோட அம்மாவோட அக்காவோ தங்கச்சியோ பார்த்துட்டு தான் அவங்க என்னன்னு ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அவங்களும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னுமே போலீஸ் அவங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஹைதராபாத்லேயோ இல்லாட்டி இல்லை ராஜமன்றிலேருந்து ஒரு அம்மா யாமினின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கும் மானபங்கம் ஆயிருக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டால். அப்போ இவங்க எல்லாத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் இந்த ஜகி இவ்வளோ யோகிய பேசும் ஜகி மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய வந்துட்டு உபதேசிச்சுட்டு உட்காந்துட்டு தான் ஏதோ பெரிய சிவன் தானே சாமின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்கள மறுபடியும் நீ ஏன் அங்கே வச்சுட்டு இருந்த? அப்போ அந்த கம்ப்ளைண்ட் மேலே இந்த ஆள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என் காலில் போட்டுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்னா நீ என்னத்தை பார்த்துக்கிற? இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா அவங்களெல்லாம் மிரட்டி அவங்ககிட்ட காசை சம்பாதிக்கிறான். இந்த ஆள் 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டான். நம்ம கஞ்ச பையனமா அந்த அமெரிக்காவில் இருந்து அவரும் வந்துட்டு அவருமே ஒரு 4 பைக்கு இந்த ஆளுக்கு இது அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றும் பெரிய பணக்காரெலாம் கிடையாது. ஆனால் இந்த ஜகி வாசுதேவ் எப்பேற்பட்ட ஒரு அல்ப பிடிச்ச மனுஷன் தெரியுதா? இப்போ வந்து இவங்கெல்லாம் பணத்தை ஆசை பிடிச்சவங்க. இவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்க. பணம் புகழ் இதுக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து இந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து போயிருக்குது. இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஆள் மேலே இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு வந்து 2017 வந்து இந்த காஞ்சி பெரியவா அவங்களோட தம்பி எனக்கு ரொம்ப தெரியும் அவரை. அப்போ அவர் ஏதோ பேச்சுவாக்க என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இந்த மாதிரி மோடியை வந்து எங்கள் அண்ணனோட அந்த 80வது பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுருந்தோம். முதல் வரேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் பதிலே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இல்லை உங்கள் காஞ்சி மடத்து மேலேயும் உங்கள் அண்ணன் மேலேயும் போலீஸ் கேஸ் இருக்கிறதால நான் வர முடியாது. அப்போ வந்துட்டு அதே வருஷம் வந்து மோடி வந்து இங்கே ஜகி கிட்ட போயிருக்குது இதே சிவராத்திரி இதுக்கு. அப்போ வந்து மோடி வந்து அங்கே போகிறது மோடி. அப்போ அந்த இந்த ஜகி மேலேயும் தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் என்விரான்மெண்ட், அந்த யானை தடத்தை ஆக்கியபை பண்ணியிருக்காரு, கொலை கேசஸ் இருக்குது, அவங்க பொண்டாட்டியை கொண்ட கேஸே இருக்குது. எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறான். எப்படின்னா பணம் பலம். இதில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்துட்டு பைத்தியக்காரங்களாட்டு தட் இஸ் அவங்க இப்போ ஒன்றும் இல்லை. இந்த அமெரிக்கா கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து மூளை செலவு அப்படி பண்ணுவான், பிரெயின் வாஷ் பண்ணுவான், நாங்களே மயங்கிட்டோம். அப்போ வந்து எங்கள் பிள்ளை எப்படி பயந்துக்குது எங்ககிட்ட சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அந்த ஆந்திராவிலேருந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறான்னா நிறைய பேர் பிரெயின் வாஷ் ஆகிறதுல ரொம்ப ஈஸி. இந்த சாமியார்கள் வந்துட்டு இந்த வசைமெல்லாம் பண்ணி இவங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. இந்த அதிர்வன வேதத்தில் நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, தில்லுமுள்ளெல்லாம். நான் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா, இப்போ வந்து எல்லாருமே பெருசாக இதாக பேசும்போது பாமர மக்களுக்கு என்ன புரியும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிலர் என்னை வந்து என்னோட இதில் கேட்டிருக்காங்க, ஏன் இதை வந்து நீங்கள் முதல்லையே பேசல இப்போ பேசுகிறீங்களாம்மான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து எல்லாத்துக்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே இது பேசிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாலேயே 30 வருஷமாக இவன் ஒரு ஃப்ராட். என்னை வந்து நிறைய பேர் நான் அந்த ருத்ராட்சை போட்டுட்டு நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போகும்போது என்னை முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஜகி வாசுதேவோட இதாக சிஷ்யவான்னு சொல்லி. அப்போ நான் முதல் வார்த்தை என்ன சொல்லுவேன், அவன் ஒரு ஃப்ராட், ஒரு பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறம் அங்கே ட்ரக் பெட்ல தட் இஸ் கஞ்சா விற்கிறது ஆள் தான் சொல்லுவேன். இது வந்து எல்லாரும் என் வீடியோஸை பார்த்துருக்காங்களான்னு தெரியாது. இப்போ வந்து இந்த வடநாட்டிலேருந்து இந்த சமீரோ யாரோ ஒருத்தரும் ஒரு இந்த அமெரிக்கா அந்த குழந்தை பற்றி வீடியோ பெருசாக போயிட்டுருக்குது. அது வந்து 7-8 லட்சம் பேரோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, இப்போ தான் அங்கே பரவுது. இப்போ வந்து இந்த ஆளுக்கு நிறைய இந்த ஆளுங்க யார் இவனு இந்த மகா சிவராத்திரிக்கு வராங்கன்னா வடநாட்டுக்காரங்க தான் வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த ஆளோட அயோக்கியத்தனம் தெரியும். ஒரு சிலர் தெரியாமல் போய் மாட்டுறாங்க. ஓகே, எல்லாமே அந்த மூட நம்பிக்கை. கடவுள் இருக்கிறார். இப்போ நான் நம்புகிறேன் கடவுள் இருக்குதுன்னு சொல்லி.
ஓகே. அதுக்குன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா வந்துட்டு ஒருத்தன் வந்து உன் புள்ளைய வந்து என்கிட்ட படுக்க சொல்லுன்னு சொன்னா, நான் அதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அது கடவுள் யாருமே எந்த கடவுளும் அப்படி கேட்கல. அதனால இது வந்து இந்த அப்பா, அம்மாங்கள் வந்துட்டு பைத்தியக்காரன் தான் மூளை செலவு ஆயிட்டு, அவங்க என்ன செய்ய இந்த புள்ளைங்க பயந்துக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்றக்கு. ஓ, ஆமா. ஏன்னா இந்த அப்பா அம்மா தான் அந்த பிள்ளைங்கள ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எங்க மேல தான் தப்பு. நாங்க வந்து அந்த புள்ளைய அங்க போட்டிருக்க கூடாது. நாங்க இந்த ஆளை நம்பி போட்டது வந்து எங்க தவறு. எங்க குழந்தைங்களோட வாழ்க்கையை நாங்க தான் கெடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்ப அட்லீஸ்ட் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அதையே நம்ம பாராட்டணும். எல்லாமே நம்ம குற்றம் சொல்லிட்டுனா நடக்காது. அப்போ வந்து இந்த ஆள் வந்துட்டு எப்படியெல்லாம் ட்ராமா போடுறான்னு இப்போ அங்கே இருந்தவங்க நிறைய பேர் எனக்கு வந்து சீக்கிரட்டாக என்னோட பேசிகிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அன்றைக்கி வந்து அவன் பொண்ணு வந்து அந்த மகா சிவராத்திரி இப்போ 4-5 நாளுக்கு முன்னால் நடந்த சிவராத்திரியில் பெரிய அழுகிறான். இதெல்லாம் வந்து முதலே பிளான் பண்ணிடுவாங்களாம்மா. எப்படியெல்லாம் நீ ட்ராமா போடணும், அது அழுகுமாம்மா. உடனே இந்த ஆள் போய் கட்டி பிடிச்சாராமா. இதெல்லாம் போய் என்ன கேட்டேன்னா அது எதுக்கு அழுகுதுன்னு, ஐயோ எங்கள் அப்பா என்னை செத்து போயிடுவார், ரொம்ப நாள் இருக்க மாட்டார், அந்த பிள்ளைக்கு தெரியும். அதுக்கு தான் ட்ராமா போட்டுட்டு இவர் ஒரு பெரிய ட்ராமா. அந்த ஆள் மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா செழிப்பே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளில் மூஞ்சியில் செழிப்பே கிடையாது. ஏன்னா அந்த குற்றம் உணர்வு உணர்ச்சியெல்லாம் அவனை வந்து குத்திட்டே இருக்கும். ஓகே, நம்ம வேணால் ட்ராமா போடலாம். மோடி மூஞ்சி பாரு, அந்த ஆளுக்கு வந்து முதல்ல இருந்த அந்த இது இல்லை, செழிப்பு இல்லை. ஏன்னா தனக்கு தெரியும் தான் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு. அதில் இந்த மக்கள் தான் இவங்களெல்லாம் உருவாக்குறாங்க தவிர்த்துட்டு அயோக்கியம் இருக்கிறான் நாட்டில். அந்த அயோக்கியனை வந்துட்டு நம்ம பின்பற்றி அவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ஆடிட்டு அவங்களோட அப்போ அவனுக்கு தெனாவெட்டு வருது. ஓகே, அப்போ வந்து இந்த ஹோம் மினிஸ்ட்ரு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அந்த ஆளுக்கு தெரியும். அங்கே அயோக்கியத்தனம் நடக்கிறதும் தெரியும். அங்கே பணம் இது இந்த டிமானிட்டைசேஷனில் அந்த லோக்கல் எம்எல்ஏ வானதி அவளும் வந்துட்டு அந்த ஆளுக்கு மாற்றி கொடுத்து ஒரு 200 கோடி கமிஷன் வாங்கியிருக்கா. இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லலை. இதெல்லாம் அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் கிட்டேயும் இதெல்லாம் தகவல் இருக்குது. ஆனால் அவங்க அதை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட இதுக்கு பேர் கெடும் சொல்லிட்டு இதில் ஒரு சிலர் நியாயமாக இருப்பாங்க ஒரு ஆர்எஸ்எஸில். அது எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அப்போ அந்த நியாயமாக வாழ்கிறவங்க வந்து இந்த மாதிரி அயோக்கியங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அப்போ அவங்க வந்து இந்த தகவலை வெளியே கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ வந்து இதை வந்துட்டு ஒரு ஹோம் மினிஸ்டரே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு இருந்தா. அப்போ இந்த வருஷம் அந்த ஆள் பேசுகிற பேச்செல்லாம் பாரு எல்லாம் தெனாவட்டாக இருக்குது. யாரோ கேட்டாங்களாம்மா, முஸ்லீம் ஹிந்து நாங்களாம் வரக்கூடாதுன்னு இந்த ஆள் பேசுகிறான். அப்போ என்ன இப்போ சாமி நீ கும்பிடுற, உன் சிவன் சொல்லிச்சா? ஏன் சிவன் என்ன சொல்கிறாரு, எல்லாமே ஒருத்தர் தான், நீங்கள் தான் பைத்தியக்காரங்களாட்டும் பேரை மாற்றிட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க பைத்தியக்காரங்களான்னு தான் என் சிவனும் என் கிருஷ்ணரும் சொல்கிறார். இப்போ நான் இதே தான் சொன்னேன். தட் இஸ் ரங்கராஜன் தாசனோட டிபேட்டில் நான் என்ன சொன்னேன், அவரோட தீவிர கிருஷ்ணர் பக்தர். அதே மாதிரி ஒரு சிலர் தீவிர சிவன் பக்தர். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் சிவன் பக்தர். நான் 2 பக்தரும் கிடையாது. நான் கடவுளோட இயற்கையோட நான் நம்புகிறேன். என்னோட கடவுள் வந்து இயற்கைன்னு சொல்லிடு. அப்போ வந்துட்டு இவங்க எப்படி மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பு கொண்டு வராங்க. இப்போ என்னை வந்து ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டாலோ இல்லாட்டி தர்காவில் இந்த மாஸ்க்கு கூப்பிட்டாலோ அவங்களுக்கு என்னை வரலான்னு சொன்னாலும் நான் போவேன். இதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே, அதே மாதிரி நான் கிருஷ்ணர் கோயிலுக்கும் போவேன், சிவன் கோயிலுக்கும் போவேன், அம்மன் எல்லா சாமியும் நான் நம்புவேன். இதெல்லாம் ஒரு அவதாரம், அவ்வளோதான். பட் வந்துட்டு இதுக்குள்ளார நம்ம வேறுபாடு பண்ணி இது பண்ணி அப்போ வந்து ஒரு ஹோம் மினிஸ்டரே வந்துட்டு ஒரு மனசாட்சி இல்லாமல் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்குது. அதே ஒரு கேவலம். அதில் வந்துட்டு ஈவன் தட் காங்கிரஸ்லேருந்து வந்து டிகே சிவகுமார் சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம்மும் வந்திருக்காரு. இந்த அரசியல்வாதிகளாம் எதுக்கு வரானா, அவனுங்க காசு அங்கே வச்சுட்ருக்காங்க. ஒன்றும் சரியாக கடவுள் பக்தியில் இந்த பக்தியில் இப்போ இந்த மேல்மரமுத்தூர் ஒரு ஃப்ராடு, அதுக்கப்புறம் அங்கே அந்த அமிர்த் மைன் ஒன்று இருக்குது, அது ஒரு ஃப்ராடு. அதுக்கப்புறம் இந்த பாபா இது இவனுங்க எல்லாம் இந்த யோகா ஒன்று வச்சுட்டு மக்களை ஏமாற்றிருக்காங்க. சரி, நான் வந்துட்டு யோகாவை பற்றி தப்பு சொல்ல, அது ஒரு சயின்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டில் பண்ணாதான். இப்போ ஜிம்முக்கு போய் ஓவர் ஜிம் பண்ணால் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாலும் சாவு வரும், நம்ம ஹார்ட் வீக் ஆகிடும். அதே மாதிரி தான் யோகாலையும். இப்போ இந்த ஆளெல்லாம் யோகா பண்ணி எதுக்கு இந்த ஆளுக்கு தலையில் நரம்பில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆள் எல்லாத்துக்கும் இது சாப்பிடு அது சாப்பிடு, ஏன் உனக்கு வந்துச்சு?
இப்போ நான் வந்து எதையும் யாரையும் எதையும் போதிக்க மாட்டேன். இந்த இதை பண்ணு, அந்த பண்ணு, நட, இது அதுன்னு சொல்லி. புத்தி நல்லா இருந்தாலே போதும். நாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எண்ணங்கள் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். பேசுகிறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் தவறு, பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் பெரியவனுக்கு அது எதுக்கு இந்த ஆளுக்கு வந்துச்சு, இவ்வளோ சாமின்னு சொல்கிற பரதேசி இவனுக்கு எதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நம்ம அதில் பெரிய நக்கல் சிரிப்பு வேறு. எனக்கு தெரியும் ஆள் அவுட்டுன்ட்டு, ஆனால் அதில் ஒரு பெரிய சிரிப்பு. பரதேசி பசங்களா, நாங்கள் எல்லா மக்களும் முட்டாள் கிடையாது. நீ சிரிக்கிறதுக்கும் நீ ஆடுறதுக்கெல்லாம் நம்பி மயங்கிறதுக்கு